வணக்கம் நேர்களே. இன்னைக்கு February 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த மிடில் ஆஃப் வின்டர்னு தான் சொல்லணும். டொராண்டோவில் இன்றைக்கும் நல்லாவே ஸ்னோ பெஞ்சிச்சு. பட் இப்போது நல்ல ஒரு டெம்பரேச்சரில் தான் இருக்கிறோம். -2, நாட் டூ கோல்ட். பட் ஸ்னோ மழை அப்படின்னு மாறி மாறி இன்றைக்கி எல்லாமே ட்ரைவ் பண்ணுறவங்கள ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி தள்ளி இருந்துச்சு. பட் எனிவேஸ், இன்றைய நாள் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் 2 வித்தியாசமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, நேஷ்னல் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே, ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் டே. ஸோ இதை பற்றி நம்மளோட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் அதுக்காக ஒன்டாரியோவில் என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இதுக்கான என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளோட மேயர் ஜான் டோரி அவர்கள் கோவிடோட அப்டேட் டொராண்டோவில் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜிடிஏயில் நிறைய ரீஜன்ஸோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது கனேடிய வளத்தில் இந்த கோவிட் சமயத்தில் நிறையவே மாற்றங்கள் மாறி இருக்குது. அந்த வகையில் ஹெல்த்லேயுமே நிறையவே மாற்றங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பீரியடாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம். ஸோ இதை பற்றியுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டாக்டர் பேச போகிறாங்க. நம்மளோட இதை கனேடிய வளத்தோட பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக அஃப்கோர்ஸ் கலையரங்கத்துலேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன், இதுவும் கோவிட் சம்மந்தப்பட்டது தான். அந்த செக்மெண்ட்டில் அதை பற்றி இன்னும் ஜாஸ்தி பேசுவோம். இது இல்லாமல் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில், கெனடிய நியூஸ், வெதர் ரிப்போர்ட் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதோட இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரு டக்ஃபோர்ட் அவர்கள் நம்மளோட இன்றைக்கான ஒரு முக்கியமான நாளை பற்றி பேச போகிறாங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங் அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் டே. இதோட முக்கியத்துவம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்ன? அதாவது ஆள் கடத்தல். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஆளை கடத்துறது மட்டும் இல்லாமல் இதை சுற்றியான பாலிட்டிக்ஸ், இந்த சென்ஸ் விற்பனை, வெளிநாடுகளில் இருக்கட்டும், எத்தனையோ வகையான தேவைகளுக்கு ஆர்கன் திருட்டாக இருக்கும், இல்லை டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும், இதை பற்றி எவ்வளவோ அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரியான நுணுக்கங்கள் நம்ம பார்க்கணும் அண்ட் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இதுக்கு ஒரு கவர்மெண்ட் லெவலில் என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். Today is National Human Trafficking Awareness Day. As a father of 4 beautiful girls, this is an issue that is extremely close to my heart. It's hard to think of a more important issue, a more brutal crime. The criminals behind human trafficking, they're the worst of the worst. They prey on the young vulnerable. As Premier, I have made it my mission to fight these terrible criminals. And today, our government is taking further action against this despicable crime. The legislation builds on the $307 million investment in our anti-human trafficking strategy and will help raise awareness, protect victims, support survivors, and hold offenders accountable. This legislation is the first of its kind in Canada, and it is desperately needed here in Ontario. Our province has become a hub for human trafficking with the most police-reported incidents in the entire country. We will not allow this to continue here in Ontario. This new bill proposes to strengthen the ability of children's aid societies and law enforcement to protect exploited children in many new ways. It supports more survivors and the people who support them in obtaining restraining orders against traffickers, with specific consideration for Indigenous survivors. It increases penalties for traffickers who interfere with a child in the care of Children's Aid Society.
and clarifies how police services can access information from hotel guest registries. The ministers will provide more details in a moment. I want to acknowledge the incredible organizations supporting victims and survivors. I had the opportunity to hear from some of these groups at a roundtable meeting last week. I want to thank them for their honesty and guidance. You are the true heroes on the front lines of this fight. We heard from a number of brave survivors who shared their stories. And we will continue to work closely with all stakeholders to make sure these resources get where they are needed most. This will be an ongoing effort. We must be vigilant and collaborative. My all-star ministers here know this is a top priority, but we can't do it alone. We will ask the federal government to step up and do more to strengthen law enforcement and ensure offenders of this horrible crime are punished to the full extent of the law. We're going to keep up the fight to protect our kids, and we won't rest until every child, every vulnerable person, every victim in Ontario can live free from violence and abuse. Thank you, and God bless the people of Ontario. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையுமே இந்த டிராஃபிக்கிங் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கெட்டு இதுக்கான லாஸ் கொண்டு வர்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நிறையவே இன்னும் முன்னாடி வருன்றதை நம்ம எல்லாமே எதிர்பார்த்து இருக்கலாம். ஸோ அடுத்தது அஃப்கோர்ஸ் கோவிட் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய மாற்றங்கள், ஒவ்வொரு நொடியுமே மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி என்ன மாற்றம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பீல் ரீஜன் வந்து பீல் அண்ட் டொரண்டோ இன்னுமே ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்ஸில் இருக்கிறோம். ஆனால் யார்க் ரீஜன் வந்து ரீஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பாசிட்டிவான நோட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம டொரண்டோ அண்ட் பீல் ரீஜன் வந்து ஸ்டே அட் ஹோம் ஆர்டர்ஸ்லேயே இன்னும் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். பட் இன்றைக்கி கோவிட் நம்பர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒன்டாரியோவில் 1058, கியூபெக்கில் 805, ஆல்பர்ட்டாவில் 273, சஸ்காஷ்வானில் 177, மனிடோபாவில் 97, நியூஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேபர்டோரில் 14, நுனுவெட்டில் 12, நோவஸ்கோஷியாவில் ஒரு கேஸ், நியூ பிரான்ச்விக்லேயும் ஒரு கேஸ். ஸோ மொத்தமாக இன்றைக்கி கனடாவில் 3866 கேசஸ் இருக்குது. ஸோ இன்னுமுமே கொஞ்சம் ஹை நம்பர்ஸில் தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான நம்பர்ஸ்ன்னு தான் சொல்லணும். பட் இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்டாரியோவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி, அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா டொரண்டோவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா சில ரீஜன்ஸ் வந்து அடுத்த கட்ட ரீஓப்பனிங்குள்ளே போயிருக்கிறோம், சில இடங்கள் வந்து இன்னுமே க்ளோஸ்டாக இருக்கிறோம். அடுத்த கட்ட ஓப்பனிங்க்கு போன இடங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னிலேருந்து யார்க் ரீஜன், பட் இதுக்கு முன்னாடியே டிரம், ஹாமில்டன், இந்த ஏரியாஸ் எல்லாமே கொஞ்சம் ரீஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ், நான் எசென்ஷியல் ஸ்டோர்ஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ணலாம். பட் அதுக்குள்ளான கெப்பாசிட்டிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். மாஸ்க்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 50% கெப்பாசிட்டி தான் நிறைய இடங்களில், அண்ட் மால்ஸ் எல்லாம் 25% கெப்பாசிட்டியில் தான் ரீஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்ஸ் ரூல்ஸ் நிறையாவே இருக்குது இந்த ரீஓப்பனிங் ஸ்டேஜஸில் கூட. ஸோ கிரே ஜோன்லேருந்து ரெட் ஜோனுக்கு மூவ் ஆகிருக்கு யார்க். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அஃப்கோர்ஸ். பட் இன்னும் ஃபர்தராக டொரண்டோக்கு இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி அப்படின்றத பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம். We are all preparing for the day when we can reopen safely and stay open safely. I wanted to start the update today with some good news and some encouraging news as we work to achieve that goal. We are seeing a decrease in COVID-19 cases in Toronto long-term care residences, and this is the first sign that our vaccination efforts are having a positive and a significant impact. According to Toronto Public Health, we have seen a substantial decline in percent testing positivity among long-term care home residents, as demonstrated by the downward trend from 10.9% positivity as of the week of November 1st, 2020, to 0.6% as of the week of February 7th,
as the vaccination rollout continued. As you know, the vaccination of long-term care home residents across the city by our healthcare partners began December 31st, and administering the second dose of Moderna for residents and staff was completed as of February the 16th. This is a good sign when it comes to the effectiveness of the vaccine. It shows the difference the vaccines will make when we have enough supply from the federal government and we can accelerate the further rollout. Our work to support the provincial and federal governments when it comes to vaccinations is continuing, all of it being done within a framework and a set of rules set out by the Government of Ontario. And that is why we need people to keep following the public health advice right now. Wearing a mask, keeping your distance from others, and staying home as much as possible stops the spread of this virus and the variants. We know from the latest traffic and cell data, mobile phone data, that people are in fact starting to move around more, perhaps thinking incorrectly that improving case counts mean that is okay. Unfortunately, it is not okay, and we have to redouble our efforts for just a bit longer to show the virus and its variants who has the upper hand and who's going to keep the upper hand until we can end the lockdown and move forward to a more normal life. I received a report from Transportation Services here at the City Hall this morning that showed that citywide traffic volumes during the morning peak increased significantly last week, probably as a result of the return to school. This was a similar change to what was observed at the start of the school year last September. It showed average travel times across the city were also higher last week, which staff believes may have been driven by the heavier snowfall during the course of the week. The lockdown has been working to reduce the number of COVID-19 cases in our community. But please, don't get complacent or give up on this work. And I know it's work. It's work to change your habits and to keep your habits the way they've been for so long now. But I can assure you that the changed behavior on the part of the vast majority of people in the City of Toronto is making a difference at keeping people healthy and at stopping the spread of COVID-19. We need to stay the course over the next 2 weeks. I am very determined to see that Toronto can start a transition at that time and not later. But that rests on the health advice. I am confident, though, that we can find a way to open safely and to stay open, which is extremely important that we can stay open. I think we need more of a plan to accompany that transition, including much more information for people about things like ways to shop smart. Ways to shop smart. Only go shopping once a week. Make it an efficient trip. Don't make it a family outing. Make it stuck to getting essentials, and please don't region hop. These are all things that are relevant today and will certainly be relevant as we move ourselves towards reopening. Throughout the pandemic, we have been committed to helping our city's restaurant and bar industry wherever we possibly can, to do everything that we can as a municipal government to support them and give owners the best chance to protect their businesses. That's why we created the Cafe TO program last year and why we are bringing a bigger and better version of the program back this year. We've needed to be creative to give businesses the conditions they need to operate, to help protect jobs, and to allow businesses to follow at the same time the all-important public health orders that are in place and that... We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ இந்த கோவிட் ஆரம்பித்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அ இயர் ஆக போகுது. இந்த அவுட் பிரேக் ஆரம்பித்து அதுக்காக நம்ம நடத்திட்டுருக்கிற இந்த லாக்டவுன்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாக்டவுன்ஸ் எல்லாமே நடந்து ஆல்மோஸ்ட் அ இயர் ஆக போகுது.
இது ஆரம்பித்த காலத்துலேருந்து முக்கியமாக பேசப்படுற இன்னொரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் மென்டல் ஹெல்த் பற்றி. கண்டிப்பாக அதில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிகினிங்கில் கோவிடை பற்றியான பயங்கள், என்ன மாதிரி அது பரவுது, வந்தால் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற பயங்கள் எவ்வளோ தூரம் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அஃப்கோர்ஸ் இப்போ வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ நாள் இருக்கிறதுல வர ஸ்ட்ரெஸ்ஸஸுமே ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இப்போது வின்டரில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ், இந்த ஒரு இறுக்கம் வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. வெளியில் போகிறதுனால ஒரு சாதாரண வாக் போகிறதுனா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் வின்டர் கோல்ட் அண்ட் ஸ்னோனாலையுமே. அதே மாதிரியான எக்ஸசைசஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிஷன் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு. அதுலேயுமே நிறைய பேருக்கு அதுக்குள்ளேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட லவ்ட் ஒன்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்து மனசை விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்கிறதா நம்ம நினச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் போது அதுக்கான மன அழுத்தம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேக்சினேஷன்ஸ், இதை போடலாமா கூடாதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், இந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்கள். இது கண்டிப்பாக எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் அனுபவிச்சிருப்போம். நமக்கே தெரியாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்மளுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இதை பற்றி ஒரு மெடிக்கல் லெவலில் இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது அண்ட் அதுக்கான ஹெல்ப் நம்ம எங்கெங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கெனடிய வளத்தில் நம்மளோட டாக்டர் கண்ணாவேல் அவர்கள் இருக்கிறாங்க. இதை பற்றி அஃப்கோர்ஸ் கோவிடோட ஸ்ட்ரெஸ்ஸஸை பற்றி பேசலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா மூலம் சந்திக்கின்றோம். எங்களோடு ஒன்டாரியோவின் பல வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றுகின்ற டாக்டர் கண்ணாவேல் அவர்களை மீண்டும் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் கேட்பது, இந்த கோவிட் காலத்தில், கோவிட் ஆரம்பித்ததில் இருந்து இப்பொழுது வரை இன்னும் கூட ஸ்டே அட் ஹோம் என்ற வகையில் நாங்கள் வீட்டில் தான் இருக்கின்றோம். இதன் காரணமாக வெளியில் உடற்பயிற்சிக்கு செல்லுகின்ற உடற்பயிற்சி நிலையங்கள், எக்ஸசைஸ் இடங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது. ஒரு கோடை காலம் அல்லது காலநிலை வெதர் நல்லா இருந்தால் வெளியில் ஒரு வாக் போகணும், அல்லது வெளியில் ஒரு நடந்து வரலாம், இல்லை வெளியில் ஒரு ஜாக்கிங், ரன்னிங் இப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சரியான கடும் குளிரும் கூட. இதனால் பலர் தங்களுடைய நாளாந்த இந்த உடற்பயிற்சியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கின்றார்கள். இதனால் இரண்டு விடயம். ஒன்று, இந்த உடற்பயிற்சி செய்யாதனால் வீட்டிலேயே தங்கி இருப்பதன் காரணமாக பல விதமான மன உளைச்சல்களுக்கு ஆளாகின்றார்கள். இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு என்ன செய்யலாம்? உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? நிச்சயமாக. So definitely இந்த கோவிட் தொடங்கின நேரத்துல இருந்து பல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நாங்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போத் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லையும், even in the family practice clinics and crisis services, and also psychiatrists மூலமாக நிறைய பேர் depression, anxiety, addiction, alcoholism, even domestic and child abuse கூட Health Canada இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு. செப்டம்பர் 2020ல இருந்து டிசம்பர் 2020ல 8,000 more calls for domestic abuse and statisticsல சொல்லி இருக்குது. So definitely it's a very stressful time for everybody. And so in the exercise வந்து ஒரு முக்கியமான piece for both mental health and for physical health. இப்போ உங்களுக்கு ஏதாவது chronic medical conditions இருந்தா, diabetes, heart disease, arthritis, any medical disease வந்து exercise help பண்ணும். And அது நாங்கள் ரெகுலரா செய்து கொண்டிருந்தா தான் அது உங்களுக்கு benefits தெரியும். So and இப்போ gyms close பண்ணி winter நேரம் கனடால exercise பண்றது is very difficult.
but there's always a way to find time and a way to exercise. For example, COVID-க்கு முதல் நான் usually a couple times a week at least gym-க்கு போக try பண்ணுவேன். But COVID தொடங்கிற நாள்ல இருந்து I couldn't go to the gym anymore. So I had to find another way to get some physical activity வீட்ல இருந்து. So summer நேரம் we would try and do as a family walks and jogs, வெளியில cycling, those types of things, hiking, அப்படியான activities. But winter நேரம் எனக்கு குளிர்ல வெளியில ஓட exercise பண்ண பெருசா விருப்பம் இல்ல. So I try and exercise at home. And you don't need lots of things, like even ஒரு exercise mat ஓட நீங்கள் யோகா செய்யலாம். நிறைய YouTubeல free videos இருக்குது. So exercise பண்ணலாம். You can, if you have a treadmill or a stationary bike, there's lots of different things that you can do to exercise at home. Even equipment illama kuda you can exercise. What's most important is, especially உங்களுக்கு diabetes, we have a higher risk of heart disease and diabetes. So other prevent பண்றதுக்கு, but also treat பண்றதுக்கு கூட exercise is an important thing. So you need a minimum of 30 minutes of exercise at least 3 times a week. So அது ஈஸியா achieve பண்ணலாம். I know everybody says வீட்டு பிள்ளைகள் இருக்கிற time time make பண்ண கஷ்டமா இருக்குது, but actually you have lots of time. You just have to make time for it, because 30 minutes is not a lot of time. So I try and exercise at least 30 minutes to 1 hour 3 to 4 days a week. And even வீட்டு 2 small children இருக்கீங்க, so அவ கூட இப்ப பார்த்து அவையும் என்னோட சேர்ந்து exercise பண்ணுவீங்க. So you can do something, you can do it as a family, but it's very, very important exercise and maintain பண்றது. And also it's exercise releases happy hormones. So நீங்க exercise பண்ணேக்கல, it actually not only is it important for your physical health, but also it releases hormones that improve the chemicals in your brain that improve your mood. So even it can treat depression and anxiety by exercising regularly. So for me, it's definitely, it makes a difference in my stress level. Exercise regular and non-exercise panina. It even improves your sleep. So many benefits of exercise. And I know in the facts தெரியும், but அத daily routine கொண்டு வர்றது கஷ்டம். But once you have it in a regular routine, it's easy இருக்கும். But it's very, very important, especially in the நேரம், to find a way to stay active, because இப்போதைக்கு COVID முடிய போறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. So you have to find another way. This is our new normal. It's our new life for the next little while. So அதை எப்படி நாங்கள் adapt பண்ணி in the exercise incorporate பண்ணி இருக்கிறது, அது எங்கள கையில தான் இருக்குது. நன்றி. ஒரு நீண்ட பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையோடு கலந்ததாக. நன்றி டாக்டர். நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நிறைய வெள்ளத்தில் பார்த்தோம். எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது மென்டல் ஹெல்த்துக்கு அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எவ்வளோ முக்கியன்றதை ரொம்பவே புரிகிற அளவுக்கு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க டாக்டர் கண்ணாவேல். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரி 30 minutes 3 to 4 times a week. நிறையவே யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ, ஃபாஸ்ட் பேஸ், ஸ்லோ பேஸ், வாட் எவர் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கலாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன் தட் நோட், அடுத்தது அஃப்கோர்ஸ் கோவிட், இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும்
ஒரு நிமிஷமே இதுக்கான சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அந்த ஹோட்டல் குவாரண்டைன் இதை பற்றி 2 வாரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருகிறது. ஸோ எனி இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாடு எங்கேல இருந்தாலும் கனடாக்குள்ளே வரும்போது அட்லீஸ்ட் 3 days ஹோட்டல்ஸில் குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரூலை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் வரும்போதே அந்த ஊரில் அஃப்கோர்ஸ் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வித்தின் 72 hours ஒரு நெகட்டிவ் கோவிட் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அதோட ப்ரூஃபோடு தான் நீங்கள் ஃப்ளைட்டே ஏற முடியும். இப்போது ஏறி வரும்போதும் இங்கே அவங்க டெசிக்னேட் பண்ணியிருக்கிற ஹோட்டல்ஸில் ஒரு ரூமுமே நீங்கள் 3 daysக்காவது புக் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த புக்கிங்குமே நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் ஃபோன் லைன் தான் டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ரூமை வந்து புக் பண்ணணும். 18 ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது கனடா முழுவதும். ஸோ காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்குது டிபெண்டிங் ஆன் த ஹோட்டல். ஸோ அவங்க தான் டைரெக்டாக அவங்கள சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் ரேஞ்ச் anywhere from $500 to $2,000 for 2 days. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, அந்த லைன் எப்பயுமே பிஸியாக இருக்குது, அந்த லைனை ஈஸியாக ரீச் பண்ண முடியல இந்த புக்கிங்கை பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இப்போ உள்ள கம்ப்ளைண்ட். ஹோப்ஃபுல்லி அதுவும் ரெக்டிஃபை ஆகணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் இங்கே ரீச் ஆன உடனே கோவிட் டெஸ்ட் எடுக்கப்படும். எடுத்து அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் ஹோட்டலில் குவாரண்டைன் பண்ணணும். நெகட்டிவ் ரிசல்ட் வந்த உடனே யூ கேன் அந்த ஹோட்டல் குவாரண்டைன்லேருந்து கிளம்பி நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அண்ட் 14 days வீட்டில் நீங்கள் குவாரண்டைன் பண்ணணும். அப்படி பாசிட்டிவ் கோவிட் டெஸ்ட் வந்துச்சுன்னா தென் கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டியில் நீங்கள் அந்த 14-day குவாரண்டைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போதைக்கான ரூல். அஃப்கோர்ஸ் இதில் சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இப்போது இருந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் அந்த ஃபோன் லைன் வந்து எப்பயுமே பிஸியாக இருக்குது, ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நிறையா ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்படின்னாலே இந்த டைமில். ஸோ ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர்டாக தான் நீங்கள் இந்த மாதிரியான ட்ராவல் ரொம்பவே தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணுன்றது தான் இதோட மெயின் ரூல்னு நினைக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் எக்ஸிபிட்ஸும் இருக்குது. எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகாது. ரொம்ப எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால ட்ராவல் பண்ண வேண்டிய எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. இந்த குவாரண்டைனும் அப்ளை ஆகாது. அண்ட் யங் சில்ட்ரன்னா அன்அக்கம்ப்ளீட் மைனர்ஸ் அவங்களுக்குமே இந்த ரூல் அப்ளை ஆகுது. இந்த மாதிரியான நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இந்த ரூலில் கூட. ஸோ அகேன் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், இல்லை உங்கள் ஃபேமிலி யாராவது தவிர்க்க முடியாத காரணத்தினால ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முழுக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃபார்ம்டாக இருந்துக்கோங்கன்னு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் எல்லா வகையான இன்ஃபர்மேஷனுமே தரோவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ ட்ராவலிங் பற்றி, இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், இதோட கொஞ்சம் ரிலேட்டடான லைன்ஸில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இலங்கை 162.50 இலங்கை ரூபா, இந்தியா 57.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.71 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.56 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.00 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.05 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கோவிட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய இடங்களில் அவுட் பிரேக்ஸ் பற்றி நிறையவே பேசிகிட்டு இருந்திருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு அவுட் பிரேக் இப்போதைக்கு நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா கனடா போஸ்ட்டில் ஒரு பெரிய அவுட் பிரேக் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் 300 எம்ப்ளாயீஸ் பாசிட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்டோடு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு எம்ப்ளாயி ஆல்மோஸ்ட்
they've died. இது வந்து within the 2 months, இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்துக்கான இந்த டேட்டா. ஸோ இது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. என்ன இன்னும் கவலையான ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ஸ் கனடா போஸ்ட் வந்து ஃபெட்ரல் லெவல்ஸ், அதாவது ப்ரொவின்ஷியல் கட்டுக்கோப்புக்குள்ளே வராததுனால இவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் ரூல்ஸ் மாறுபடுது. இவங்க வந்து ப்ரொவின்ஷியல் லெவலுக்கான இன்ஸ்பெக்ஷன் ரூல்ஸ்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராவின்ஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க, நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற லெவலில் அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் தேர்வுகள் வேறு மாதிரி இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான ஹை பாசிட்டிவிட்டி ரேட் அப்படின்னா அது இன்னுமே ஈஸியாக கம்யூனிட்டிக்குள்ளே பரவறதுக்கான ஒரு இடமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஹை நம்பர்ஸ் இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய வேலை, அதாவது நமக்கு வரக்கூடிய போஸ்ட்லேயுமே டிலேஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்றத அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸுமே வந்து நமக்கு அது எப்படி அப்ளை ஆகுது, நம்மளை எப்படி டைரெக்டாக பாதிக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே கூர்மையாக நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடந்துகிட்டு இருக்கும் போது ஆன் அ பாசிட்டிவ் நோட், அஃப்கோர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 weeks கோவிட் வேக்சின்ஸ் அப்படின்னு பேசினாலே நிறைய ஷிப்மெண்ட்ஸ் வரல ஃபார் மெனி ரீசன்ஸ். ஃபைசரோட அவங்களோட லேப்ஸில் வந்து நிறைய ரெனோவேஷன்ஸ்னால அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததாக இருக்கட்டும், இல்லை யூஎஸில் இப்போது ரீசெண்டாக இருந்த ஒரு பெரிய வெதர் சேஞ்ச்னால அவங்களால அந்த ஷிப்மெண்ட்டை நமக்கு ஷிப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்பீட் பம்ப்ஸுக்கு அப்புறம் இந்த வீக்லேருந்து நம்மளோட வேக்சின் பெட்டர் ஷிப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி விரைவிலேயே நமக்கு நிறைய வேக்சின் ஷிப்மெண்ட்ஸ், அவங்க ப்ராமிஸ் பண்ண ஷிப்மெண்ட்ஸ் வந்து சேரும் அப்படின்னு அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் என்ன, அஃப்கோர்ஸ் ஷிப்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது, அதுக்கான பிளானிங் ஃபேஸஸ் ரொம்பவே முடுக்கூட்டப்பட்டு ரொம்பவே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பீல் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் 3 sites வந்து ரொம்ப சீக்கிரமே ரீசெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாக்கர் ஃபீல்ட், அப்புறம் ஒரு பேரமெண்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட், ஆல்மோஸ்ட் 500லேருந்து 600 people எவ்ரி ஹவர் வேக்சினேட் பண்ணக்கூடிய அளவுக்கான 3 இடங்களை பீல் ரீஜனில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொரண்டோவில் மோர் தென் 5 இடங்களை வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க மாஸ் வேக்சினேஷனுக்கு. ஸோ இது அடுத்த ஸ்டெப் ஆஃப் வேக்சினேஷன் தான் சொல்லணும். ஸோ முதல் ஸ்டெப் அஃப்கோர்ஸ் ப்ரைமரி கேர் கிவர்ஸ், ப்ரைமரி லாங் டேர்ம் கேரில் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டோசேஜஸ் வந்து முடிக்க ட்ரை பண்ணாங்க, முடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ அடுத்த லெவல்னு பார்க்க போனீங்கன்னா பீப்புள் ஓவர் தி ஏஜ் ஆஃப் 80, அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் இருக்கிறவங்க, அண்ட் தென் மற்ற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது கம்யூனிட்டியில் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் இருக்கிற ஹெல்த் கேர் ரிசீவ் பண்ணக்கூடியவங்க, அதாவது கம்யூனிட்டியிலேருந்து வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ண வேண்டிய இந்த மாதிரியான பாப்புலேஷனுக்கு தான் அடுத்த லெவல் ஆஃப் வேக்சினேஷனுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கீப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், எவ்வளோ சீக்கிரம் இந்த வேக்சினேஷன் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கோவிட் லாக்டவுன்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோவிட் நிறைய பேரை நிறைய விதமாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக நம்மளோட பாடல் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் நம்ம கேட்க போகிறோம். ஒரு சிறுமின்னு சொல்கிறதா இல்லை வளர்ந்து வரும் பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட்ன்னு தான் சொல்லணும். இவங்களோட ஒரு படைப்பு கோவிட் சம்மந்தப்பட்டது. பாடலை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி மெயினாக பேசுவோம். Stars goes by, you wonder if it's just a dream. Haven't been in peace for the last 10 months. Can't see my grandparents, just too much. Tired of wearing my mask, can only be doing gym class. Is this ever gonna end? Can they bring a vaccine yet?
alive. People think I'm weird, but it is because I care. And every time I see my grandparents, I have to worry about killing them. Why does this happen to me? My class is not COVID free. Now I am trapped and I can't find a way out. Is this ever gonna end? Can they bring a vaccine yet? I know we can get it. I could wait anymore. This is not real no more. I feel like it's just a dream. I know we can get it, but the world is at day. I don't know if it's me or you, but I know I hate COVID too. The last thing I wanna do is die from it too. It's so hard in this world right now. Anxiety powers the lights out. The last thing that I wanna do is die from it too. Die from it too. Die from it too. We can bust through this. I know we can do this. Oh, it's hard out, but we can, I don't know if it's me or you, but I know I hate COVID too. The last thing that I wanna do is die from it too. So hard in this world right now. Anxiety powers the lights out. The last thing that I wanna do is die from it too. Die from it too. Die from it too. The last thing I wanna do is die from it too. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் பர்சனல் டாக்ஸ் பிளானிங் அக்கவுண்டிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட் ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ரொம்பவே ஒரு அழகான ஒரு பாடல். அனுஷ்கா சபேஷன் 10 வயசு சிறுமி இந்த பாடலை எழுதி இசையமைச்சு பாடியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோவிட் சமயத்தில் ஒரு 10 வயசு பிள்ளைக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்றத இந்த பாடலில் ரொம்பவே அழகாக அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். சின்ன பிள்ளைங்க இது எப்படி இதை வெளிப்படுத்துவாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பெரியவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. பட் பிள்ளைங்களுக்கு அதை சொல்கிறதுக்கான இடங்கள் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ட் வடிவத்தில் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அது கொண்டு வரத்துக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. அது இல்லைனாலுமே அந்த பிள்ளைங்களோட நம்ம பேசி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மனசில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆஸ் பேரண்ட்ஸ் ஆர் கேர் கிவர்ஸ் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி பேசி அவங்கள சில விஷயங்கள் எதிர்த்து கொள்றதுக்கும் ஆக இருக்கட்டும் அண்ட் அக்செப்டன்ஸுக்குமே இது பெட்டர் கம்யூனிகேஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப். ஸோ கண்டிப்பாக பேசுங்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இதை பற்றியான அவங்களோட தாட்ஸ் என்ன மாதிரி அதை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் நம்ம எல்லாருமே கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த கோவிட்னால். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கோவிட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேரை நிறைய வகையில் இது பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் வின்டரில் இது இன்னுமே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாரையுமே கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வின்டர் சீக்கிரமே முடிவுக்கு வரணும், ஷார்ட் வின்டராகவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரிங்கை நோக்கி நம்ம போகணும் தான் எதிர்பார்க்குறோம். ஆன் தட் நோட் இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் எல்லாருக்குமே தெரியும், கோல்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் டொரண்டோவில் நல்ல ஸ்னோ இருந்துச்சு இன்றைக்கி.
நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது கனடாவோட மெயின் சிட்டிஸ்லன்னு பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவு மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனி மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே பார்த்துட்டோம். இது இல்லாமல் இன்றைக்கி கனடாவில் மற்ற என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். சீனாவில் உய்குர் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றது இனப்படுகொலை என கனேடிய நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த வியாழக்கிழமை இது குறித்த தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்தியது. இன்று இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது. இந்த நிலையில் கனேடிய மத்திய அரசும் இதே நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை கோரியுள்ளன. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைய வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அதேபோல் அவரது அமைச்சரவையும் இந்த வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் மார்கானு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதிலும் வாக்கெடுப்பை தவிர்த்துள்ளார். கனேடிய அரசாங்கத்தின் சார்பில் தான் வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருப்பதாக கார்னோ தனது நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். வாக்களிப்பில் பங்கேற்ற அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெரும்பாலான லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். கனேடிய நிலக்கடவு எல்லைகளிலும் விமான நிலையங்களிலும் இன்று முதல் கடுமையான பொது சுகாதார நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. கனேடிய விமான நிலையங்களில் தலையிறங்கும் பெரும்பாலான பயணிகளுக்கான கட்டாய 3 நாள் விடுதி தனிமைப்படுத்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. கோவிட் தொற்றின் திரிபுகள் கனடாவுக்குள் பல வகைகளில் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நகர்வு அமைந்திருக்கிறது. கனடா இந்த வாரம் 6,40,000க்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகளை பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபைசர், மொடர்னா ஆகிய நிறுவனங்களிடமிருந்து இந்த தடுப்பூசிகளை கனடா இந்த வாரம் பெறவுள்ளது. இது கனடா ஒரு வாரத்தில் பெறும் அதிக எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளாக அமைய உள்ளது. தொடர்ந்து அடுத்த வாரங்களில் கனடா வாராந்தம் 4,45,000 தடுப்பூசிகளை இந்த 2 நிறுவனங்களிடமிருந்தும் பெறவுள்ளன. கடந்த வாரம் 4 லட்சம் தடுப்பூசிகளை கனடா ஃபைசர் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. கனடாவில் கோவிட் தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை 8,50,000 அண்மிக்கிறது. கனடாவில் இன்று மொத்தம் 3,866 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1,058, கிபெக்கில் 805, ஆல்பர்டாவில் 273, சஸ்கெச்வானில் 177, மனிடோபாவில் 97, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபனோரில் 14, நுணவூட்டில் 12, நோவஸ்கோஷியாவில் 1, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆல்பர்டாவில் 16, ஒன்டாரியோவில் 11, கிபெக்கில் 11, மனிடோபாவில் 2, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சனி ஞாயிறு திங்கட்கிழமைகளில் 1,428 தொற்றுகளும் 8 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 8,49,517 தொற்றுகளும் 21,723 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,96,630 பேர் சுகமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் யோக் பிராந்தியத்தில் வீட்டில் தங்கியிருக்கும் உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது.
இதன் மூலம் உலகங்களில் 5 பேரும் வெளிப்புறத்தில் 25 பேரும் ஒன்று கூட முடியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் வீட்டில் தங்கியிருக்கும் உத்தரவு ஒன்டாரியோவின் 3 இடங்களில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கோவிட் தொற்றின் பரவல் அதிகமாக உள்ள டொரண்டோ, பீல் பிராந்தியம், நோர்த் பே, பாரிஸ் சவுண்ட் ஆகிய இடங்களில் இந்த கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை இந்த நீட்டிப்பு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஸோ இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. கோவிட் பற்றி நிறையவே பேசணும், பாசிட்டிவ் நோட்ஸ் நிறையவே இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த லாக்டவுன் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரணும். அண்ட் அதுக்கு இந்த வேக்சினோட ரோல் அவுட் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ரோல் அவுட் ரொம்ப சீக்கிரமே நடக்கணும். அண்ட் சீக்கிரமே இந்த வெதரும் பெட்டராகி நம்ம எல்லாருமே கோவிட் லாக்டவுன்லேருந்து வெளில வரணுன்ற ஆசையோடு இன்றைக்கி நிறையவே முக்கியமான கோவிட் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய முக்கியமான விடயங்களோட மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடாவை 9 o'clock ஷார்ப்பாக பார்க்க பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களை யூடியூப்லேயும் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணும்போது இதுக்கான பெட்டராக நாங்கள் எங்களோட வரும் வாரங்களில் இன்னமும் பெட்டராக நாங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அகேன் மீண்டும் நாளை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.